தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீதர் சார் நிர்பந்தம் திமுக கொடுத்துச்சு இல்லையா? தாவேகா தனித்து விடப்பட்டிருக்கிறது, நாம் தமிழர் தனித்து நிற்கிறது. கட்சி தொடங்கிய முதல் நாள் முதலிருந்தே நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை கோட்பாடு எந்த திராவிட கட்சிகளோடும் எந்த தேசிய கட்சிகளோடும் கூட்டு இல்லை, நாங்கள் கூட்டு சேர மாட்டோம், தனித்து நிற்போம். அது தாவேகாவோட நிலைப்பாடாக இருந்ததா? முதல் மாநாட்டில், கட்சி துவக்கத்தோட முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டியில் விஜய் அவர்கள் என்ன பேசினார்கள்? இங்கே நம்மளை நம்பி வர்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாவா, நாம் ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம், அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம்னு அழைத்தது விஜய் அவர்கள். அப்போ அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் எதிர்பார்க்குற சூழ்நிலையில் நாங்கள் எதிர்பார்க்கலன்னு தோழர் சொல்கிறது அது சரியான வாதம் இல்லை. அதை தாண்டி நான் தாவேக்காவை பற்றி எதுவும் பேச விரும்பல. காரணம் என்னென்னா, தாவேக்கா களத்தில் ஜனநாயக படி இல்லைன்னு நான் பார்க்குறேன். தன்னுடைய திரைப்பட அனுபவங்களால் அந்த புகழ்னால் நான் வெறுமனே திரையில் நடிச்சிட்டுன்ற ஒரே காரணத்திற்காக, மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில்ன்ற ஒரே காரணத்திற்காக எந்த வேலையும் செய்யாமல், மக்கள் நல பணிகள் ஈடுபடாமல் முதலமைச்சர் சீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறதே ஜனநாயகத்துக்கு செய்கிற ஒரு பெரிய கெடுதல் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த தார்மீக பொறுப்புப்படி தாவேக்கா இன்னும் மக்களை நோக்கி நகரவேலை. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மக்களோடையே இருக்கோம், மக்களோட எல்லா சிக்கல்களையும் நாங்கள் கூட இருக்கின்றோம். அவர்களை தேடி இறந்தவர்களுக்கு இன்றைய வரைக்கும் ஒரு இரங்கல் கூட்டம் இல்லை, இறந்த இடத்துல இவர்கள் இல்லை. இவர்கள் இன்றைய தேதி வரை அந்த இறந்தவர்களை கூப்பிட்டு தனிப்பட்ட முறை அந்த தனி அறையில் சொன்னதாக சொல்கிறாங்களே, அதை பற்றிய குறைந்தபட்ச புகைப்படங்கள் கூட வெளியில் இல்லை. அப்போ அவர்கள் மக்களோட இருப்பாங்கிறது ஒரு வாய் வார்த்தை, லிப் சர்வீஸ் பண்ணுறாங்க, ப்ராக்டிக்கலாக இல்லை. ஆனால் தேர்தல் அப்படிங்கும்போது அவங்க விருப்ப மனு கொடுக்குறாங்க, விருப்ப மனு 1 ஹவர்ல 10,000 வித்துட்டு அந்த ஏரியாவே ஸ்தம்பிக்குது என்று சொல்லப்படுகிறது. ஸ்தம்பிக்குதே, அந்த ஏரியாவே ஸ்தம்பிக்குதே. நீங்க அது கூட ஒருத்தர் யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தாரு, அது நின்று போச்சு. 20 பேர் நீங்க ஈசிஆர் ரோட்ல நின்னீங்கன்னா ஸ்தம்பிக்கும். இப்போ நீங்க போங்க, ஈசிஆர் ரோட்ல நீங்க போனீங்கன்னா இப்போ கூட ஸ்தம்பிச்சு தான் நிக்குது. நீங்க அதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? எங்க எத்தனையோ நடிகைகள் வந்த பொழுது, நயன்தாரா, சன்னி லியோன் போல வந்த பொருள்லாம் இங்கே எல்லாம் ஸ்தம்பிச்சு தான் நின்றுது. அது எப்படி ஒரு சரியான அணுகுமுறை நீங்கள் சொல்கிறீங்க? அது சரியா இல்லையான்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் நான் இல்லைன்னு சொல்கிறேன், அந்த எரர் காட்டுச்சுல, ஏன் அந்த ஆப்பே ஸ்ட்ரக் ஆச்சுன்னு, அது மால் ஃபங்க்ஷன் தான் தவிர அதிகமான பேர் டிராஃபிக் பண்ணதுனால இல்லைன்னு அதை பற்றின அதோட வல்லுநர்கள் வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற பெருமைகளை தான் தேடிக்கொண்டு தான் அப்படியே இருக்குதுன்னு வச்சுப்போங்க. நீங்கள் நான் இது இல்லைன்ற நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காக இருக்குதுன்னு வச்சுப்பேன். அதனால அது எப்படி சரின்னு ஆகிடும்? சரி சார், தாவேக்காக்கு எந்த செல்வாக்கும் இல்லாமலையா திமுக அதை எதிர்க்கிறாங்க, அதிமுக தாவேக்காக நான் செல்வாக்கு அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் எதிர்க்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலையே. தாவேக் அப்படி அபத்தமாக சொல்ல முடியும்? அப்படி இல்லை நான் சொல்ல, உங்களுக்கு புரியலை நான் சொல்றது. அது சரியானதா, அது முறையானதான்றது. இன்னொன்று, இந்த செல்வாக்கு என்று சொல்லப்படுகிற விஷயங்களுக்கு அறிவியல் பூர்வமான தரவு என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சிக்கு 8.22 விழுக்காடு செல்வாக்கு இருக்கு இந்த தமிழ்நிலத்தில் சொல்கிறேன். நீங்கள் மறுக்க முடியுமான்னு சொல்லுங்கள். இப்போ தாவேக்காக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை விழுக்காடு தாவேக்காக்கு தமிழ்நாட்டில்? நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை விழுக்காடு இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை இடத்துல தாவேக்கா வெற்றி பெறும், நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அவர் ஒரு சினிமா பிரபலம், 30 ஆண்டுகளாக இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பிரபலம். நீங்கள் ஃபெமிலியாரிட்டி செல்வாக்கு ஆகாது, அது ஃபெமிலியாரிட்டி, அது எல்லோருக்கும் தெரிந்த முகமாக இருக்கிறது. அது எப்படி வாக்கா மாறணும்? அப்படின்னா வெறுமனே சினிமா நடித்ததுனாலவே மக்கள் ஓட்டு போடுவாங்க நீங்கள் நம்புறீங்களா? அவ்வளோதான் தமிழக மக்களோட தரம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க மக்கள் தேவையை பார்த்து வாக்கு போட மாட்டாங்களா? திரையில் யாருன்னா வந்தால் வாக்கு போடுவாங்க நீங்கள் நம்புறீங்களா? அந்த அடிப்படையில் தான் இப்போ தாவேக்கா செல்வாக்கான கட்சி நீங்கள் சொல்கிறீங்களான்ற கேள்விகள்லாம் தொடர்ந்து எழுப்ப வேண்டிய தேவை வருது இல்லை? நீங்கள் அது நியாயமாக நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். ஜனநாயகத்தில் அது சரியாக நீங்கள் சொல்லுங்கள். நாம் தமிழர் இந்த தேர்தலை எப்படி மையப்படுத்த போகிறாங்க? வாக்கு சதவீதம் 8.22 இருக்குது. வெற்றி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, வாக்கு சதவீதத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதும் வெற்றின்னு ஒரு இருக்குல்ல, அந்த வெற்றிக்கான வியூகம் என்ன? யார் கூடயும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னா நம்பர்ஸ் எப்படி வர முடியும்? வெற்றி தனித்து தான் வரணும்னு நாங்கள் நம்புகிறோம். அல்லது குறைந்தபட்சம் தமிழ் தேசிய கோட்பாடை ஏற்றுக்கிறவங்க, தேசிய தலைவர் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறவங்க, தமிழ் தேசியத்தின் மேலே உண்மையிலேயே பற்று கொண்டவங்க, நம்பிக்கை கொண்டவங்க, அதுபோல சிந்தனை உள்ளவங்க, இது வரைக்கும் தமிழினத்துக்கு துரோகம் செய்யாதவர்கள்,
யாராவது இருந்து வருவார்கள் ஏன்னா அவர்களை நாம் தமிழர் தலைமையின் கீழே கொண்டு போக போகிறது எந்த சிக்கலும் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வெற்றி பெறணுன்ற நோக்கத்திற்காக ஒரு கட்சியோட ஏன் நீங்கள் கூட்டணி நீங்கள் வெற்றி தான் சொல்கிறீங்க, வெற்றின்னு ஒன்று வேண்டாவா அப்படின்றீங்க. அது முக்கியம் இல்லைன்னு நாம் தமிழர் நானே கூட தனிப்பட்ட முறையில் கருதுறேன். வெற்றி மட்டும்தான் நோக்கம்னா அதைத்தானே விசிகா செய்யுது, அதைத்தானே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்யுது. அது எப்படி அது பாதகமாக கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். 4லேருந்து 5 விழுக்காடு வச்சுருந்த வாக்கு வங்கி வச்சுருந்த விசிகாவோட விழுக்காடு இன்னைக்கு 2 வாக்கு விகிதம். 6லேருந்து 10, 12 வரைக்கும் வச்சுருந்த தேமுதிகவோட வாக்கு விகிதம் 0.4. நீங்கள் மறுக்க முடியாது. கம்யூனிஸ்டுகள் இங்கே எவ்வளோ மேலோங்கி இருந்தது, கம்யூனிஸ்டுகளோட வாக்கு விழுக்காடு 1 விழுக்காடு. நான் இதெல்லாமே வந்து தரவுகளின் அடிப்படையில் நான் சொல்கிறது. அப்படி குறைஞ்சி போயிருக்கு. ஏன் இது குறைஞ்சிது? தன்னை தொழிலாளர் நலனுக்காகவே மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்துக் கொள்வதாக சொல்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு இன்றைக்கு சாம்சங் பிரச்சனையில் ஒரே ஒரு தொழிற்சங்கத்தை நிறுவ முடியல. அதில் சிக்கல் ஏற்படுது. அதை திமுக தான் செய்து அந்த சிக்கலை உண்டு பண்ணுவது திமுக. இன்றைக்கு 8 மணி நேரம் வேலை திட்டத்தை 12 மணி நேரம் வேலை திட்டமாக இதே கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியாமலே நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அன்னைக்கு ஐபிஎல் போய் பார்த்தார் முதல்வர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், நம்ம பார்த்தோம். அந்த கட்சியோட இன்னைக்கும் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்றைக்காவது ஒரு நாள் இல்லைங்க யார் இந்த செயல் திட்டங்களை கொண்டு வரீங்களோ தொழிலாளர் நலனுக்காக அவர்களோடு நாங்கள் கூட்டு போவோம்னு சொல்லிச்சா, எங்களுக்கு அதிக இடங்களை யார் கொடுப்பாங்க அவங்களோட கூட்டு போவோம்னு சொல்லிச்சா. இந்த தேமுதிகவே சொல்கிறேன் நான். இப்போ என்னத்துக்காக அங்கே இப்போ பேரம் பேசுகிறாங்க? யார் எங்களுக்கு அதிக இடங்களை கொடுப்பாங்க, யார் எங்களுக்கு அதிக பணம் கொடுப்பாங்க, அவங்களோட நாங்கள் கூட்டு வரோம்னு சொல்லுது. அவங்கள அழைத்துக்கொள்ள கட்சிகள் தயாராக இருக்காங்கன்னு நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். ஏன் அவர்களை அழைத்துக்கொள்ள அந்த அரை விழுக்காட்டுக்கு 0.4 விழுக்காட்டுக்கு அழைத்துக்கொள்ள ஏன் கட்சிகள் தயாராக? இப்போ கோட்பாடா? இல்லைங்க சாராய கடை மூட சொல்லுங்க. நீங்கள் அவங்களோட நாங்கள் கூட்டணி வரோம். யார் இந்த முறை டாஸ்மாக மூடுவேன்னு சொல்கிறாங்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டு போகிறோம்னு ஒரு கட்சி சொல்லிச்சா. இப்போ சாராயத்தை எதிர்த்து போட்டியிட்டு மாநாடு நடத்திய விசிகா இல்லைங்க டாஸ்மாக திமுக ஒழிச்சாதான் நாங்கள் கூட்டணியில் தொடர்வோம்னு சொல்லிச்சா. மாறா நாங்கள் இப்போ வளர்ந்துட்டோம் எங்களுக்கு அதிகமான இடம் கொடுக்கணும்னு கூட்டணியில் கேட்டுச்சா. இப்போ இதெல்லாம் யார் செய்ய வேண்டிய வேலை? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பணம் கொடுக்கலங்க, ஓய்வூதியம் தரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்போ திமுகவுக்கு கடுமையான சவால் இருக்கு. திமுகவுக்கு சவால் இருக்கு, அதிமுக வேற சவால் இருக்கு. அதிமுக ஏன் இத்தனை ஆண்டு காலமாக அமைதியா வாழா இருந்தது, இன்னைக்கு ஏன் வருதுன்ற கேள்வி இருக்குல்ல. இத்தனை ஆண்டு காலம் சும்மா 4.5 ஆண்டு காலம் தூங்கிட்டு இப்போ வந்து நாங்க இதெல்லாம் செய்வோம், இதெல்லாம் திமுக செய்யலன்னு சொல்லுது இல்ல. அதுல கேள்வி இருக்கு. இன்னொன்று பாருங்க, எந்த மக்கள் பிரச்சனையில ஐயா எடப்பாடி அவர்கள் கூட இருந்தார் நீங்க சொல்லுங்க. நீங்க பாருங்க எந்த கட்சி எப்ப இருந்தாங்கன்னு சொல்லுங்க. இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை ஏற்பட்டது, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஏற்பட்டது. அதுலலாம் எடப்பாடியார் கூட எங்க வந்து நின்னாரு? நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் நின்னாங்க, நீங்க பாத்தீங்க. இது போன்ற எந்த பிரச்சனைகளும் சீமானுக்கு வாக்குகளா மாறிடும் நினைக்கிறீங்களா? சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் சேவை வாக்குகளா மாறலன்னா அது எப்படி ஜனநாயகத்துக்கு சரியா இருக்கும்னு நான் கேட்கிறேன். மக்கள் சேவை ஆகாது. அப்போ யார் யாரெல்லாம் கும்பலாக தங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கி எட்டு போய் இன்னொரு கட்சியோட அடமானம் வச்சு இன்னொரு கட்சியை ஜெயிக்க வைப்பாங்க. அது மக்கள் நலனுக்கு எதிராக இருந்தாலும் அந்த கட்சி தான் ஜெயிக்கணுன்றதுக்காக கூட நிற்பாங்க. மக்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வாக்கு போடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு சரியா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். மக்களாட்சி கோட்பாடுக்கு சரியானதா விரோதமானதா? இதுதான் கேள்வி. இப்போ இதை செய்யாத கட்சிகளுக்கு இதை நான் விசிகா வச்சுக்க நண்பர் சேர்த்தே பதில் சொல்லிட்டோம். இல்லைங்க, தமிழகம் முழுவதும் 2 தண்ணீர் தொட்டி முறை இருக்குங்க. ஊருக்குள்ள ஒன்று, சேரிக்குள்ள ஒன்று. 2 பேர் இந்துக்கள் தான் சொல்றாங்க. தலித்துகளும் இந்துக்கள் தான் சொல்றாங்க, மற்ற சாதி இந்துக்களும் இந்துக்கள் தான் சொல்லிக்கிறாங்க. ஆனா 2 இடுகாடு இருக்குங்க. தமிழகத்தில் அதை ஒழிக்கிட்டாங்க திமுக அப்படின்னா நாங்க அவங்க கூட நிற்பங்க. விசிகா சொல்லி நான் அந்த கூட்டணியில் இருப்பேன்னு சொல்லுதான் நீங்க யோசனை பண்ணுங்க. மாறா என்ன கேட்கறாங்க நீங்க பாருங்க. உங்களுக்கு அந்த கோரிக்கை வந்து கிடையாதா? எங்களுக்கு விசிகா தான் சொல்லுங்க. நாங்க ஏங்க அவங்க கூட யாருக்கான கட்சி? தலித்துகளுக்கு அந்த சாதி பிரச்சனை நீங்க பேச மாட்டீங்களா? நீங்க அப்படிதான் பேசுறீங்க. விசிகானவே தலித்து பிரச்சனை பேசுனீங்களா? நீங்க பேச மாட்டீங்களா? நாம் தமிழருக்கு அந்த கடமை கிடையாதா? நாம் தமிழர் சாதி பிரச்சனை அக்கறை கிடையாது. உங்களுக்கு அக்கறை கிடையாது. ஏன்னா சாதி மோதல குடிபெருமைன்னு சொல்ற ஆள் தான் நீங்க வந்து சாதி மோதல ஆணவப்படுற குடிபெருமைன்னு சொல்லுகிற ஒரு வந்து சரியான புரிதலற்ற சமூகத்தின் மீது சாதியின் மீது உரிய புரிதலற்ற கட்சி தானே நாம் தமிழர். நான் என்ன உங்களை கேட்கிறேன், நீங்க வந்து இதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன தப்பா பேசுறீங்க? பேசுங்க.
இப்போ கடமை கிடையாது நான் கேக்குறேன். நான் இருக்க கேட்டுட்டேன். எங்க கேட்டீங்க? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? என்ன நான் உங்களுக்கு விளக்க சொல்றேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்ன பண்ணீங்க நீங்க? என்னோட கேள்வி ரொம்ப எளிமையானதுங்க. இப்போ நான் எல்லா தமிழ் தேசியத்துக்காக பேசுறதுன்னு விசிகா கட்சி. நீங்க ஐயா ராமதாஸ் உள்ள வந்தா நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவது எந்த ஊர் தமிழ் தேசியத்துல வருது? அப்படி வந்தா உங்க முதலியார் வந்தா நாங்க வெளியே போயிடுவோம், செட்டியார் வந்தா நாங்க உள்ள வெளியே போயிடுவோம், இன்னார் வந்தா நாங்க வெளியே போயிடுவோம்னா தமிழ் தேசியம் தமிழ் பேசுகிற தமிழர்கள் அடிப்படைகள் கொண்டது. அடிப்படை புரிதலற்று பேசாதீங்க. எங்க நிலைப்பாடு என்ன? நல்ல நேர்மையான தலைமை என்ன பண்ணணும்னா, ஏங்க நம்ம ரெண்டுமே இந்த தமிழகத்தின் ஆதி குடிகள், இந்த பூர்வ ஆமா ரெண்டு பேரும் மோத விடுறவங்க கூட போய் கை கோப்பிக்கல. நீங்க ஆதி குடிகளை வந்து சாதியை வந்து மையப்படுத்தி கூர்மைப்படுத்தி அவங்கள மோத விடுறவங்கள வந்து நீங்க வந்து தமிழர்னு நீங்க ஒத்துப்பீங்க. அதான் நீங்க ஆணவ படுகொலையா நீங்க குடிப்பெருமைன்னு சொல்றாங்க. என்ன நான் எதிர்பார்க்க முடியும்? நான் என்ன கேக்குறேன், மதுவை பத்தி பேசினார்ல. இருங்க சீதா சார், மது ஒழிப்பு ஒரு தலைவர் அவரும் தான் சொன்னாரு. தலைவர் என்னங்க சொல்லணும்? ஏங்க நம்மலாம் ஒரே குடிங்க, இதெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க. நம்ம சரி பண்ணுவோம். என்ன குடிங்க? நாங்க சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்லக்கூடிய கட்சிங்க. நாங்க எல்லாருக்குமான கட்சி. நாங்க என்ன குடி, எங்களுக்கு என்ன குடி நீங்க சொல்றீங்க என்று சொல்லிக் கொடுக்கிற ஆதி தமிழர்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாட்டுல இன்னைக்கு மத்த எல்லா காலத்தை விட அதிகமா நடக்குது. அததான் நீங்க ஆணவ படுகொலை குடிபெருமைன்னு சொல்றீங்கன்ற நானு. இத நிகழ்த்துற திமுக ராமன கடப்பாரை எடுத்து வரீங்களா? அப்ப தெரியல உங்க யோகியன்னு தெரியல. ராமன கடப்பாரை எடுக்கிற உங்களுக்கு இங்க சனாதனம் குறித்து சாதி குறித்து அருகதே கிடையாதுன்ற எங்க கேட்கல, அருகதே கிடையாது உங்களுக்கு. திமுக கேட்கல. இன்னும் ஒரு போராட்டத்துல நாங்க தான் நின்னுட்டு இருக்கோம். நீங்க வந்திருந்தீங்களா? எப்போதும் இல்லாத அளவுக்கு திமுக ஆட்சியில் தான் தலித்துக்கு எதிரான ஆதி தமிழர்களுக்கு எதிரான போய் போராடுங்க சார். நாங்க வெளியாடிட்டு தான் இருக்கோம். போய் போராடுங்க, போய் கேள்வி கேளுங்க. நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம். நீங்க தெரிவிச்சுக்கிறீங்க. சீதா சார், ரஜினிகாந்த் சார், அந்த சமூகத்துக்கான கட்சி நாங்க கிளைம் பண்ணலையா? நீங்க என்ன நாடாருக்கான கட்சியா? தமிழ் குடிகள் நீங்க கிறிஸ்துவ நாடாருக்கான கட்சியா? நாம் தமிழர் நான் கேக்குறேன். நாம் தமிழர் கிறிஸ்துவ நாடாருக்கான கட்சியா? அப்ப நீங்க நாம் தமிழர்ங்கிற கட்சி பேரு ஒரு நாடாருக்கு இருந்து எடுத்ததுனால நீங்க நாடாருக்கான கட்சியா? சைமன் என்கிற சீமான் கிறிஸ்துவ நாடாருன்னு கிளைம் பண்ணிக்கிறாரா? என்ன பேச்சு பேசுறீங்க? அபத்தமான பேச்சு பேசுறீங்க. கீழே போகுது. யாரு? எனக்கு ஒரு பயமும் இல்ல. ஏன்னா நான் எங்க கட்சியில உங்க முகத்துல கடப்பாரை எடுக்கும் போதே தெரிஞ்சு போச்சுங்க. பிராமண கடப்பாரை தூக்கும் போதே நீங்க யாரு தெரிஞ்சு போச்சு. நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் கடப்பாரை எடுத்தீங்களா? அதான் கடப்பாரை எடுத்தீங்க. அப்புறம் என்ன? அதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? ஒரே நிமிஷம். பிராமண கடப்பாரை எடுக்கிற நீங்களுக்கு உங்களுக்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? நான் ஒண்ணே சொல்றேன் ரஜினிகாந்த் சார், நீங்க கேட்டீங்கன்னா ஆமா நாங்க கேட்டோம், முதலமைச்சருக்கு ஒத்துக்கல, ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். என்ன விஷயத்துக்கு? இந்த மாதிரி இரட்டை தொட்டி முறை இருக்கு, அது நாங்க முதலமைச்சர்கிட்ட சொன்னோம், அவர் ஒத்துக்கல. அப்படி அவர் செய்யறேன்னு சொல்லிருக்காரு. நெறியாளர்ட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு நெறியாளர்ட்ட ஒரு செய்தி. நீங்க வந்து திமுகவுக்கும் சாதி ஒழிப்பு கொள்கை, திமுகவும் அதற்கு எதிரான போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. இது வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற நிலவுகிற இந்த முரண்பாடு என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலவிக்கிட்டு இருக்கு. அதற்கு எதிரான போராட்டத்தை நாங்க திமுக கூட்டணி இருந்தாலும் ஒருபோதும் விட்டு கொடுக்காம போறாங்க. வேங்க வேலைக்கு கூட இருங்க சார், இருங்க சார். என்னது நான் கேள்விக்கு பதில் என்ன சார்? நீங்க ஒரு விஷயத்தை இப்போ நீங்க சொன்னீங்க, முதல்வர் அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? நாங்க வந்து என்ன எதுக்கு பதில் கேக்குறீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? சரி, நாங்க அதுக்கு எதிரான போராட்டங்கள் அதுக்கு முதல்வர் என்ன சொன்னாருன்னு கேக்குறேன். முதல்வர்ட்ட போய் அதுக்கு போய் நீங்க வந்து தனியா போய் பெட்டிஷன் போடுற. நாங்க எங்கள் போராட்டத்தின் அடிப்படையில் நாங்க கோரிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை ரெஸ்பான்ஸ் பண்ணாரா? ஏங்க அரசு ரெஸ்பான்ஸ் பண்ணாரா? ரெஸ்பான்ஸ் இருக்கு சார். அது எப்படி இல்லன்னு நீங்க சொல்ல முடியும்? அது எப்படி இல்லன்னு நீங்க சொல்ல முடியும்? அதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து இன்னைக்கு வந்து சமத்துவபுரம் என்பதை திமுக கொண்டு வந்தது. அது சாதி ஒழிப்பிற்கான ஒரு திட்டம் தான். அதே போல வந்து சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கு தனி சட்டம் ஏற்றி இருக்கிறாங்க. நாங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எங்க நிலைப்பாட்டை தான் சொல்ல முடியும். நாங்க கேள்வி கேட்கலையா, போராடலையா? நாங்க வந்து உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பவரை நாங்க போராடிட்டு இருக்கிறோம். இதே மதுவை பத்தி கேட்டார் சீதர் சார். ஒரு பிரேக் போயிட்டு வந்துறேன் ரஜினிகாந்த் சார். அப்ப அல்ல நான் ரெண்டாவது வந்துடுறேன். சரி, இதுல சவால்னா யாருக்கு சிக்கல், மக்களை சந்திக்கிறதுல யாருக்கு பிரச்சனை இருக்கு, அப்படிதான் அந்த பொருளை தான் அந்த கேள்வி கேட்டிருக்கு. அப்ப நாம் தமிழருக்கு அதில் பெரிய சிக்கல் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு 3 இல்ல 4 விழுக்காடு இருக்குன்னு சொல்றது. திமுகவுக்கு ஏன் இருக்கு அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது செயல்படலை இத்தனை ஆண்டுகளா. இப்போ திடீர்னு வரதுனால அதோட செயல்பாடுனால அது ஒரு சவால் இருக்கு. திமுக போன தேர்தல் அறிக்கையில் 5,500,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்னு சொல்லுச்சு.
30,000 தான் உருவாக்கியிருக்கு அரசு வேலைவாய்ப்புகளை. 75 விழுக்காடு இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பை தனியார் நிறுவனங்களில் உறுதி செய்வோம்னு சொன்னாங்க. அதை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு கடன் 4 லட்சத்துலேருந்து 9 லட்சத்தையும் தாண்டி போயிட்டுருக்கு. அதற்கு சரியான பதிலை சொல்ல முடியல. இப்படி பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக திமுகவுக்கு இருக்குது. அது திமுகவுக்கு உண்மையான சவால். நாம் தமிழர் கட்சிக்கு சவால் இல்லை. இது மக்களாட்சியில் ஒரு இனிய பயணம். இப்போ நாங்கள்லாம் இது வரைக்கும் தேர்தலாக எங்கள் பேர்களை அறிவித்ததுலேருந்து அறிவித்த வேட்பாளர்கள் இது வரைக்கும் 1 லட்சம் மரக்கன்றுகளை தமிழகம் பூரா மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கும் போது கொடுத்துருக்கோம். ஜனநாயகத்தோட மாண்பு என்ன? பணம் வாங்காமல் வாக்கு செலுத்த வேண்டிய தேவை என்ன? ஜனநாயகம்னா என்ன? இங்கே என்ன அடிப்படை மாற்றம் இருக்குது, தேவை இருக்குன்னு சொல்வதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம். மக்களை ரொம்ப நெருக்கமாக பார்க்குற ஒரு இனிய திருவிழாவாக பார்க்குது. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு இது சவாலே. நீங்களும் திருவிழாவை தான் பார்க்குறீங்க. மக்களை சந்திக்கிற திருவிழா மகிழ்ச்சியோட. நன்றி.